சவ் குக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேபி ஃபுட்ஸில் அவல் வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 2 கப் வெள்ளை அவல், அப்புறம் 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் பொரி. கூடவே நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கிறேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஏலக்காய், வால்நட் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வானொலி எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் தனித்தனியாக கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பொரி எல்லாமே ரொம்பவே தின் பொரியாக இருக்கிறதால உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து அடிப்பிடிச்சிடும். ஸோ எல்லாமே ஒன்றா பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நட்ஸுமே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே நம்ம வந்து சிகப்பவல் எடுத்துருக்குறோம். இது இன்னொரு ரெசிபி. ஸோ இதுக்கு 2 கப் சிகப்பவல், 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் பொரி எடுத்துருக்குறோம். இது நீங்கள் தின் பொரி எடுத்துக்கலாம், இல்லைனா திக்கான அவல் பொரி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் வந்து நட்ஸும் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம ஒரு வானொலியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு நட்ஸ் அப்படின்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் கார்டமம், வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம். ஏலக்காய் நம்ம ஒரு வாசனைக்காக தான் போட்டுரும். ஸோ இது கூடவே நான் வந்து இன்றைக்கி மக்கானா ரெடி பண்ணி எடுத்து காட்டிடுறேன். ஸோ மக்கானா வந்து 2 கப்பு, அப்புறம் 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணால் ரெட் அவல் கூட எடுத்துக்கலாம். மக்கானா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நான் நட்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நட்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. ஒரு நட்ஸாக தனித்தனியாக போட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாதாம், முந்திரி, வால்நட், அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து நான் ஒரு மெயின் வாசனைக்காக எடுத்துருக்கிறேன், ஒரு ஸ்வீட்னஸ்க்காக. இப்போ மக்கானா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் உங்களுக்கு ரோஸ்ட் காட்டுறேன். நீங்கள் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைனா சீக்கிரமாக இது தீஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் இது ஒன்று எடுத்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகி முறுன்னு பாப்கார்ன் மாதிரி நமக்கு சவுண்ட் கேட்கணும். அப்படி இருந்தால் இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இது கூடவே நான் வந்து மற்ற ஐட்டம்ஸை நான் இந்த கடலை, அதுக்கப்புறமா பொரியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே நீங்கள் பொரியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அவல் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நட்ஸும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சேன். ஏலக்காய் இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா மணமாகவே இருக்கும். ஸோ இது நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு. அண்ட் இது ஃபைனாக ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நட்ஸில் இருக்க தோல் இது எதுவுமே மிக்ஸ் ஆகி வராது. இது 6 மந்த் பேபிலேருந்து நீங்கள் கொடுக்கலாம் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. ஸோ இதுலேருந்து நான் 2 ஸ்பூன் மட்டும் ஒரு பவுலில் போட்டுருக்கிறேன். இதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 வீக்ஸ் வரைக்குமே இது வெளியே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எதுவுமே கெட்டு போனது கிடையாது. ஹாட் வாட்டர், நல்ல பாயில் ஆன வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் இந்த பாக்ஸ் வந்து மூடி வச்சுக்கிறேன். ஸோ தட் இந்த பொரி வந்து இந்த தண்ணி எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிடும். 6 மந்த்லேருந்து இது கொடுக்கலாம். இது நல்ல வெயிட் கெயினுக்கும் ஈஸியாக இருக்கும். டெய்லி இட்லியே கொடுக்காம நீங்கள் நைட் டைமில் இந்த மாதிரி வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கிற மாதிரி ஃபுட் கொடுத்தீங்கன்னா பேபிஸ் நைட்டில் நல்லா தூங்குவாங்க. அண்ட் இதில் கார்டமம் நட்ஸ் போட்டிருக்கிறதால ஃப்ளேவர்ஸும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு இந்த பொரியில். இது கூடவே நீங்கள் வந்து எந்த வெஜிடேபிளோட பியூரி வேணாலும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது கேரட், பீட்ரூட் எல்லாமே வந்து பியூரி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னுமே டேஸ்டியராக இருக்கும். அது இன்னும் நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். நட்ஸ் போட்டிருக்கிறதால ஆல்ரெடி இது வந்து சத்தான பொருளாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா மக்கானா, ரெட் அவல், அப்புறம் ஒயிட் அவல் எல்லாமே வந்து தனியாக அரைச்சி ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுட்டு ஃபைன் பவுட்ராக்கி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நான் 2 வீக்ஸ் வரைக்குமே வெளியே வச்சுருக்கேன். எனக்கு இது வரைக்குமே எதுவுமே கெட்டு போனது கிடையாது. அண்ட் இது ஈஸியாக இருக்கிறதால நீங்கள் அடிக்கடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேபி ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.